நாடு முழுவதும் பாரத் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு ஜீரோ கமிஷன் அமித்ஷா அறிவிப்பு. இந்தியா முழுவதும் உள்ள பெருநகரங்களில் பெரும்பாலான மக்கள் வாடகை கார் எனும் டாக்ஸி சர்வீஸை பயன்படுத்தி வருகின்றனர். இதை பயன்படுத்தி ஓலா, உபர் போன்ற நிறுவனங்கள் டாக்ஸி மூலம் பொதுமக்களிடம் கொள்ளையடிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த கார்களை ஓட்டும் ஓட்டுநர்களிடமிருந்து 30 முதல் 40% வரை கமிஷன்கள் வசூலிக்கின்றனர். இதனால் கார் ஓட்டுநர்கள் தங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல கார் ஓட்டுநர்களும் இது தொடர்பாக புகார்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓலா, உபர் ஆகியவற்றிற்கு மாற்றாக பாரத் டாக்ஸி என்ற புதிய செயலியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்துள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஓட்டுநரிடமிருந்து 30 முதல் 40% கமிஷனை வசூலிக்கும் நிலையில் இந்த செயலி ஜீரோ கமிஷன் முறையில் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது ஓட்டுநர்கள் எந்த கமிஷனையும் செலுத்த தேவையில்லை. முதல் கட்டமாக டெல்லி மற்றும் குஜராத்தில் இந்த சேவைகள் தொடங்கப்பட உள்ளது. அடுத்த 3 வருடங்களில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும், துவாரகா முதல் காமாய்யா வரையிலும் நாடு முழுவதும் பாரத் டாக்ஸி சேவை அறிமுகப்படுத்தப்படும் எனவும், அந்த தளத்தில் இணையும் ஓட்டுநர்களுக்கு முழு லாபமும் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அமித்ஷா கூறியிருக்கிறார். இது நாடெங்கும் உள்ள கார் ஓட்டுநர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.